என் பேர் செல்வகணபதி. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி சூரியப்பேரில் படிக்கிறேன். நாங்கள் எங்கள் டீமாக சேர்ந்து உருவாக்கிற என்னன்னா பயோகேஸ். இல்லை எங்கள் டீம் பேர் வந்து லோட்டஸ். இல்லை நான் எல்லாரோட பேரும் அவங்களோட கிளாஸும் சொல்லுவேன். சபரிமுத்து 60A. அடுத்து என் பேர் செல்வகணபதி. நானும் 60A. இவன் பேர் பாலா, இவனும் 60A. நாங்கள் வந்து இப்போ பயோகேஸ் செஞ்சுருக்கோம். இதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா ஒரு குளுக்கோஸ் டியூப், ஒரு கேன், ஒரு 1.5 லிட்டர் கேன் தேவைப்படும். அடுத்து நம்ம ஒரு ஊசி தேவைப்படும். இதை நம்ம எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளே வந்து வச்சிடணும். 15 நாள் அப்படியே வச்சிடணும். அடுத்து 15 நாள் கழிச்ச பிறகு இந்த குளுக்கோஸ் டியூபில் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இந்த ஊசியை வந்து வச்சோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும். இதனால் இயற்கை மாசும் படாது. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்படும். கேஸ் விலையை நம்மளுக்கு குறையும். இது ரொம்பவே யூஸ்படும். இது வந்து நம்ம விலங்குகள் சாணத்துலேருந்து மட்டுமே இது வந்து செய்ய முடியாது, செய்யணும்னு இல்லை. இது காய்கறி கழிவு, இந்த விலங்குகளோட கழிவுலாம் வச்சு இதை வந்து செய்யலாம். இதனால் நம்மளுக்கு கேஸ் வேங்குத துட்டும் குறையாகும். அதனால காற்றும் மாசுபடாது, எரிபொருளும் கம்மியாகும். இதனால் நம்ம வந்து நம்மளே இது வந்து ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இதோட விலையும் வந்து நம்மளுக்கு சின்னதாக வரும். நம்மளே இதை வந்து வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நம்ம மாடோட சாணத்தில் இருந்து தான் செய்கிறோம். அதனால் மாடுனால நம்ம வயக்காடு செடி கூட நம்ம நடலாம். அந்த மாட்டு சாணத்துலேருந்து நம்மளுக்கு இது எல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி இந்த செடி காய்கறி கழிவுலேருந்து நம்ம இதை வந்து இப்போ நம்ம செய்யலாம். இது ரொம்பவே சிம்பிளாக தான் செய்யலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளும் ஈஸி, செலவையும் கம்மி பண்ணலாம். சிலிண்டர் வெடிக்கிறதையும் இது நம்ம கம்மி பண்ணலாம். நிறைய பேர் சிலிண்டர் வெடித்து இறந்து போகிறாங்க. இதே நம்ம வந்து தடுக்கலாம். உயிரிழப்பை நம்ம நிறையவே தடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு சிலிண்டர் வெடிச்சா நிறைய பேர் இறக்குறாங்க. அதனால் நம்ம வந்து ஈஸியாக தடுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப இயற்கையான முறையிலையும் செய்யலாம். இது வந்து நம்ம இப்போ ஒரு மாடு இருந்தால் அந்த மாடு வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணி அதுலேருந்து வர்ற வைக்கோல் அதெல்லாம் நம்ம மாட்டுக்கு போட்டு அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கழிவு. அந்த கழிவை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது வச்சு இந்த காற்று மாசு கொள்வது இதெல்லாம் செய்யலாம். இது மட்டுமே இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க வெண்டைக்காய், பல்லாரி, இந்த மாதிரி காய்கறி தோல்களோ இதை 15 நாள் அப்படியே வச்சாலும் அதுலேருந்து நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும். இதை நீங்கள் ஈஸியாகவே உங்கள் வீட்டில் இருந்த காய்கறி கழிவு இதெல்லாமே வச்சு நீங்கள் செய்யலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து நம்ம இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லுதான், நீங்களே ஈஸியாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சி இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுறணும். இதை போடும்போது வந்து நம்ம இந்த வாட்டருக்கான இந்த மாதிரி அமுக்கி ஒரு போட்டு அதை ஒரு கவருக்குள்ளே 15 நாள் அப்படியே வச்சிடணும். 15 நாள் கழிச்ச பிறகு இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதுறதுனால நம்மளுக்கு உள்ள கேஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். அது 15 நாள் கழிச்ச பிறகு இந்த மாதிரி குளுக்கோஸ் டியூப்ல ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்த வந்து இந்த பாட்டிலோட மூடியில் ஒட்டி எம்சிலோ அல்லது க்ளூகன்னோ வச்சு நீங்கள் இதை வந்து ஒட்டலாம். இதை ஒட்டிட்டு இந்த மாதிரி ஊசி வந்து வரும். இந்த இடத்துக்கு நேரம் நீங்கள் வந்து தீ வச்சிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் காய்கறி கழிவும் செய்யணும். காய்கறி கழிவே சின்னதாக வெட்டி அதை தண்ணியில் போட்டு அப்படியே வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம காய்கறி தொழில் இதே மாதிரி தான் செய்யணும். காய்கறியை வந்து சின்னதாக வெட்டி இதுக்கு தண்ணியில் ஊற போட்டு அப்படியே இதுக்குள்ளே போட்டுறணும். அதே மாதிரி தான் அந்த சாணத்தில் தான் இதுலேயும் செய்யணும். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது நாங்கள் எங்கள் டீமாக சேர்ந்து இருக்கோம். நன்றி.